ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த தேவாதி தேவனுக்கு முதலாவது என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய சபை குருவானவர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சின்ன வயதிலிருந்து நாங்கள் அவங்க இறையை படிக்கிற காலத்தில் அண்ணன் அண்ணன் சொல்லி குட்டி பையனாக எங்கள் உருவாக்கின காலங்களை நான் யோசித்து பார்க்கிறேன். அநேக நேரங்களில் எங்கள் ஊழியத்துக்கு அவங்க பயன்படுத்தினது, பாட வைத்தது, அவங்க கல்லூரியில் பாட வைத்ததெல்லாம் நான் யோசித்து பார்க்கிறேன். அதே போல் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக பீஸ் நம்பத்தில் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிற வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். இது நான் எங்கள் வெள்ளவீனத்தினால சொல்கிறேன்னு சொல்லி இப்போ யோசிக்க வேண்டாம். ஒரு காலத்தில் நான் அப்படி சொல்லி கொண்டு இருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவர் என்னை பலப்படுத்தியிருக்கிறார். அதனால உங்களுக்கு நான் தைரியமாய் சொல்கிறேன். பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், நான் எல்லாரும் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாத்தையும் செய்ய எனக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறவர். இன்றைக்கும் கூட மாற்றுத்திறனாளிகளுடைய சிறப்பு நாயர் என்று சொல்லி நாம் பார்ப்போம். என்னால் உங்களை 5க்கு மேலே பார்க்க முடியாது. சரியாக என்னால் உங்களை பார்க்க முடியாது. என்னுடைய தலைவருக்கு ஒரு இடத்துல இருக்கார், பேச முடியும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை எடுத்து சொல்வதற்கு உங்களுக்காக பயன்படுத்துகிறார். அது மாத்திரம் அல்லாமல் அநேக இடங்களில் பாடல்களை பாடுவதற்கு, வாக்கியங்களை இசைப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இது என்னால் உண்டானது அல்ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அநேக நேரங்களில் நிறைய நேரத்துக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். உண்மையிலேயே ஒரு பலவீனமானதா அப்படின்னு. ஆனால் ஆண்டவருடைய பலன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் அவ்வளவாக நம்மை பயன்படுத்துகிறார். என்னுடைய சிறு வயதிலிருந்து இதை நான் அநேக நண்பர்கள் ஆயிரம் சொன்ன பிறகு இதை மாற்றிக்கொண்டேன். நம்ம பலவீனத்தை ரொம்ப வெளியே சொல்லக்கூடாது. மாற்றுத்திறனாளிகள் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகளை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அவர்களோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவரிடம், ஆண்டவரே, அன்றைக்கு வீதியானுடைய இருதயத்தை திறந்த ஆண்டவர், நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசு. ஆண்டவரே, அதற்கு இருக்கின்ற தடைகளை எல்லாம் மாற்றி நாங்களோ அதற்கு தடையாக இருக்கக்கூடாது. குற்றங்கள் குறைகளை மன்னிக்கிறாங்க என்று சொல்லி எல்லாரும் நான் உள்ளத்தினால மாற்றங்களை கொடுக்க அந்த வல்லமையுள்ள வார்த்தைகளை நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுடைய பிரசனத்தை நாங்கள்
ஆண்டவரே, உங்களுடைய படைப்பிற்கும் மாற்றுத்திறனாளிக்குமான ஒரு உறவை எனக்கு புரிய வையும் என்று சொல்லி நான் எழுதி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் காண்பித்த ஒரு வசனம், இந்த ஆதியாகமம் 1:27, கடவுளின் உருவில் படைக்கப்பட்ட மனிதர்கள், கடவுளின் உருவிலேயே படைக்கப்பட்ட மனிதர்கள் அழுத்தம் கொடுத்திருப்பார்கள். நீங்க நல்லா பார்த்தா தேவ சாயலாகவே உண்டாக்கினார். அப்படிதான் போட்டிருக்கிறது. அவர்களை ஆண்டவர் எப்படி உருவாக்கினாரா? ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். அப்பொழுது மாற்றுத்திறனாளிகள் எப்படி இருந்து வந்தார்கள்? இன்றைக்கு இந்த உலகத்தில் குறைகள் என்று பிறப்பது மிகவும் அதிசயமான ஒரு காரியம். அது நம்முடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஆனால் குறைகளோடு பிறப்பதும் நம்முடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு நம்முடைய பார்வையில் அநேக குறைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் யோசித்துக் கொண்டிருக்க இந்த குறைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை, ரெண்டுமே நம்முடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்றாங்க, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். காற்றானது இந்த இடத்திலிருந்து வருவதற்கு இந்த இடத்திற்கு போவதற்கு அறியாதது போல அதே மாதிரிதான் இருப்போம். அதே மாதிரிதான் எப்படி நம்முடைய முதல் பிறப்பு, நம்முடைய பிறப்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஒரு பெரிய ஆற்றல். அப்புறம் ஏன் மாற்றுத்திறனாளிகள் பிறக்க வேண்டும்? ஏன் குறைகளோடு கூட பிறக்க வேண்டும்? ஏன் அவர்களுக்குள்ள இந்த குறைகள் வந்தது? இது ஆண்டவருடைய அதிகாரத்து விளைவா? ஆண்டவர் சரியானதான் படைத்திருந்தார். அப்பொழுது அவர் அதிகாரத்திலிருந்து அவர் விலகிவிட்டார். அவருடைய அதிகார குறைவா? இல்லை. அவர்கள் மூலமாய் ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார். அதன் மூலமாய் தேவன் தான் யார் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஒரு அலையில சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையில நாம் ரெண்டு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் குறைகளோடு கூட மனிதர்கள் பிறந்திருக்கிறார்கள்? ரெண்டே காரியம் தான் எனக்கு தெரிந்தது. அவர்கள் மூலமாக ஆண்டவர் செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம், அவர்கள் மூலமாய் நாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவத்தை, ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கின்றோம். தமிழ் பாடல்ல ஔவையார் இப்படியாக எழுதியிருக்கிறார். எனக்கு பக்கத்துல பார்த்தாதான் தெரியும், அதனால பக்கத்துல பார்த்து வாசிக்கிறேன். அறிவு அறிவு மாநில ஆற்றல் அறிவு, மாநில ஆகியும் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு, ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானும் தவமும் தான் செய்வதாகி வானவர் நாடு வழி திறந்திடுமே. இது என்ன சொல்ல வரன்னா, அந்த உலகத்துல ஒரு தொங்கு குறையின்றி பிறப்பது மிகப்பெரிய காரியம். அறிவு, அதுல மாநிலராய் பிறப்பது அறிவு. இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் குருவில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் மாற்றுத்திறனாளிகளை சில பதங்களை குறித்து, சில பதங்களை வைத்து நாம் சொல்லிவிடுவோம். பழைய பதங்கள், நாம் சொல்லுகின்ற பதங்கள் என்னென்ன சொல்லுவோம்? குருடன் என்று சொல்லுவோம், ஊமையன் என்று சொல்லுவோம், செவிடன் என்று சொல்லுவோம், அந்தகன் என்று சொல்லுவோம், ஊனம் உடையவர்கள் என்று சொல்லுவோம், சப்பாடி என்று சொல்லுவோம், முடமாயிருக்கிறார்கள் என்று சொல்லுவோம், செயலற்றவர்கள் என்று நாம் சொல்லிவிடுவோம். இப்படி அநேக வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர்களை மிகவும் புண்படுத்துகிறது என்பதனால் பெரியோர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அதுதான் என்ன வார்த்தை? சத்தமா சொல்றேன், என்ன வார்த்தை? மாற்றுத்திறன். நான் யோசித்து பார்த்தேன், மாற்றுத்திறன் அதுவே மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. அதை நாம் அலசி பார்க்க வேண்டும். திருப்பி அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். நம்ம அதை மறுசீராய்வுக்கு நம்ம உட்படுத்தணும். அந்த வார்த்தையை நல்லா யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் அது அருமையான ஒரு வார்த்தை, மாற்றுத்திறன். மாற்றுத்திறன் என்னை விட இன்னொரு திறன் நிறைந்தவர்கள் கொஞ்சம் கூடுதலாகவே பெரியவர்கள் சொல்லுகிறார் மாற்றுத்திறன். ஆனால் கடவுளின் பார்வையில் நாம் அனைவரும் எப்படிப்பட்டது? சமமானவர்கள். நாம் பெயரை கொடுத்து விடுகிறோம், பெரியவர்கள் பெயரை கொடுத்து விடுகிறார்கள், நல்லது. ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார்? அவருடைய சித்தம் என்ன? அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் சொல்லுகிற
இன்னைக்கும் ஐயா சொன்னாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க, நம்முடைய இந்தியாவில் 21 வகைக்கு மேலான டிசீஸ் குறிப்பாக குறைகள் இருக்கிறது என்று சொல்லி அதில் முக்கியமான ஒரு 4 காரியத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன். விஷுவலி இம்பர், அவங்க கண்மொழி இல்லாதவர்கள். 2வது ஹியரிங் இம்பர், அவங்க எப்படின்னா காது கேளாதவர்கள். 3வது ஸ்பீச் இம்பர், அவங்களால பேச முடியாது. 4வது பிசிக்கல் இம்பர், அவங்க நரம்பு மற்றும் எலும்பை வளைக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட 4 விதமான மக்கள் எங்கும் இருக்கிறார்கள், எல்லா தேசத்திலும் காணப்படுகிறார்கள். இதுல ரொம்ப அழகான ஒரு காரியம் என்னன்னா, இதுக்குதான் ஜாதி வித்தியாசம் கிடையாது, இதுக்குதான் ஏழைப்படலாம் கிடையாது. புரிகிறது? நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் அதை நம்ம கற்றுத்தருது. என்னன்னா மாற்றுத்திறன் இந்த 4 விதமா இருக்குது. இந்த 4 விதமா இருக்கிறதுல எங்கும் சிலருக்கு இருக்கும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அவர்களில் இதில் வித்தியாசம் இல்லை. ஆண்டவர் அவர்கள் மூலமாக செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரீர அவயவங்கள்ல 1 2 அல்லது பலவோ அவங்களுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க என்ன சொல்றாங்க, மாற்றுத்திறனாளின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, 3ஆம் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் நாம் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லி அழைக்கின்றோம். இந்த வார்த்தையை 1980வது ஆண்டுல யூஎஸ்ல இருக்கிற டெமோக்ராட்டிக் நேஷனல் கமிட்டி முதலே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 1980வது வருஷம். அடுத்து 1985ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற டைம்ஸ் பத்திரிகை இதை சொன்னாச்சு, நீங்கள் பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய பத்திரிகையில போட்டிருக்காங்க. 1985ஆவது ஆண்டு. 2007ஆவது ஆண்டுல பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபைகள் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறார். எந்தெந்த வருஷம்? 1980, 1985, அடுத்து 2000. இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் நிறைய வருஷங்களை குறிப்பிட்டு வைக்கிறேன். இந்த 3 வருஷம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 1980 டெமோக்ராட்டிக் நேஷனல் கமிட்டி சொன்னது. 1985 நம்ம பார்க்கும்போது லாஸ் ஏஞ்சல் டைம்ஸ் பத்திரிகை சொல்லுகிறது. 2007 ஐக்கிய நாடுகள் சபைகள் இதை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். சரி, அவருடைய சமூக நிலை எப்படிப்பட்டதா இருக்குது? இதெல்லாம் சொல்லிட்டு நானுடைய வார்த்தையை சொல்றேன். ஏன்னா நாம் அப்படிப்பட்ட பல்தரப்பட்ட புரிதல் இருக்கிற கலாச்சார நிலையத்துல பண்பாடு நிறைந்த இந்திய சூழல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அவங்களுடைய சமூக சூழல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, தொடக்க காலத்தில் அவங்களுக்கு வாழ மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. கல்வி அவர்களிடம் இருக்காது, இப்பொழுது இருக்கிறது, வளர்ந்து வருகிறார்கள். ஒரு புரிதல் வந்திருக்கிறது நமக்குள்ளே. அது மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்கு அடிப்படை தேவை கூட அவர்களுக்கு கிடைக்காது. இன்றைக்கு அனைத்து தரப்பட்ட மனிதர்கள், நீங்க முதல்ல நான் சொன்ன காரியத்தை கண்மூடி இல்லாதவர்கள் அவர்களை நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லையும் அவங்க சின்ன ஸ்பீக்கரை வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க, பாடிட்டு. ஒரு ஆண்டு வாசகத்துல பார்த்தேன், அநேக பாடுறாங்க. இப்படி பார்வையற்றவர் பாடி பணம் கேட்கும் போது பணம் தராதவர்களை பார்க்கும்போது தான் புரிகிறது அவர்கள் கண்ணி இல்லாதவர்கள் என்று சொல்லி ஒரு ஆட்டோல எழுதினார். தன்னுடைய விளைவுக்காக அவர்கள் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் இந்த சமூக நிலையில் இருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம், இன்னைக்கு அவங்களுக்கு திருமணத்தை குறித்த காரியம், சொத்துரிமை, இதெல்லாம் மறுக்கப்பட்ட ஒரு சூழல். இதெல்லாம் இருக்கு, இல்லை என்று சொல்லிவிடவே முடியாது. மாற்றங்கள் வந்திருக்கலாம், ஆனால் முழுவதும் மாற்றம் வரவில்லை. சரிங்களா? ஒரு வசனத்தை நாம் ரொம்ப அழகா மகிழ்வுக்கு மன்னாத வாசனம், கிரேஷியஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ, என் கிருபை உனக்கு போதும், பலனிடத்திலே என்னுடைய நலமும். எப்படி வருமா அந்த வார்த்தை நல்லா அழகு சொல்லுங்க. எப்படி வருமா? முழுமையாக மாற்றம் வந்திருக்கிறோமா? ஆனால் கடவுளுடைய ஆற்றல் என்பது முழுமையானது, கடவுளுடைய ஆற்றல் என்பது பூரணமானது. அன்பு வாய்ப்பு பெரியவர்களே, உங்ககிட்ட சொல்லுகிறேன் ஒரு காரியம். ஆண்டு நமக்கு பலன் கொடுத்திருக்க சாது
முனிவர் கேட்டார், ஏன்னா இந்த வயதிலே நீ இந்த துறவரத்துக்கு நீ வந்துட்டிய, ஏன் நீ வந்த அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், நான் சதையாக இருக்கும் போதே என்னுடைய கடவுளுக்கு என்னை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கி எறிகிற சூழ்நிலையில நான் கடவுள் வரக்கூடாது. எப்படி வரணும் சொல்லுங்க? சதையாக. இன்றைக்கு அநேக திறமைகள் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு நாள் போராடி கொண்டிருக்கிறார், சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமுறையை பார்த்தால் நீங்க குறித்துக் கொள்ளுங்கள், நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறது, குறித்து இன்றைக்கு அசை போகுது. அதை மத்தியான நேரத்தில் உட்கார்ந்து வாசிப்பாங்க. சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். திருமுறை லேவியராகவும் 26வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் குறித்து வைத்துக் கொண்டனர். அடுத்ததாக உபாகமம் 28வது அதிகாரம் 15லிருந்து 48வது வசனம் வரைக்கும் 28, 29 முக்கியமாக குறித்து வைக்கிறது. அவர்கள் சட்டத்தின் அடிப்படையில் பிரித்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலை தான் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கடவுள் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஏன் அவங்களை நினைச்சு வச்சாங்க? பாவத்தின் காரணமாக தான் இவங்க எப்படி பிறந்துட்டாங்க? குறைகளோடு கூட பிறந்துட்டாங்க. ஒரு வியூ அவங்களுக்கு, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாம அவங்க ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறாங்க, அதனால மனிதர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் சமூக போராடுகிறாங்க, சமூக புரட்சியாளரான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்கிறார். அவர்களோடு கூட தன்னையும் இணைத்துக் கொள்கிறார் என்று சொல்லலாம். அவருடைய வாழ்வில் மிக முக்கியமான அநேக பகுதிகள் அற்புதங்களாகவே இருக்கிறது. யாருக்காக? மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கைக்காக. இன்றைக்கும் அதை நாம் முன்னிலையில் வைத்து அப்படி இந்த வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் விவேகமாக எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராவின் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது 10வது வசனத்தை எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாம். நான் வாசிக்கும் போது மோசே மாற்றுத்திறனாளியா இலக்கிய நினைக்கிறதாக எனக்குள்ள ஏன்னா அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறோம். மோசே சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையும் எப்படி இருந்தாரா? வல்லவராக இருந்தாரா? அப்படின்னா இதனால அப்போஸ்தலர் 7 படித்திருந்தனால இந்த பகுதியை வாசிப்போம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட மோசேயை ஆண்டவர் அழைத்தார். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்க? என்னால் பேச முடியாது, நான் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் அதை ஆழ்ந்து படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியத்தை சொல்லுகிறேன். அங்க நம்ம பார்க்கிறோம், அங்க ஏன் அவர் இந்த வார்த்தையை சொல்லணும்? மன ரீதியாக இன்னைக்கு நம்முடைய திருமணத்துடைய தலைப்பு என்னன்னு சொன்னா உடல்நலம் மனநலம் சார்ந்தவர்களுக்கான ஒரு சிறப்பு நாள். உடல்நலம் மனநலம் சார்ந்த மனநலத்துல மாற்றுத்திறன் அவருக்கு வந்துச்சு. என்னன்னு கேட்டா, தன்னுடைய இனத்தவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்ன செய்யறது? எகிப்துல ஒடுக்கப்பட்டு இருக்குது. இவர் ஒரு நாள் போய் பார்க்க போகிறார். நீங்க அப்போஸ்தலர் 7வது பாத்தீங்கன்னா அங்க யார் பேசியிருப்பா? யாருடைய உடல்? யாருடைய உடல் எது? கடைசியா ஒருத்தர் மறிப்பாரு. அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல ஸ்தேவான் தைரியமாக பேசுகிறார். அங்க நம்ம பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, அங்க அப்போஸ்தலர் 7ல அவருக்கு எங்களுக்கு ஒரு அதிகாரியாகும் யாரும் ஏற்படுத்தினார், காயப்படுத்துகிறார். உனக்கெல்லாம் வேலை செஞ்சு சில நேரங்கள் நம்ம பார்க்கிறோங்க, நான் உனக்காக தான் செய்யறேன், நீ காயம். சில நேரங்கள் அந்த காயமே மாற்றுத்திறனுக்கு உட்படுத்த
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தளர்ந்து போய் இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்க எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தால் உங்களை நான் நினைக்கிறேன். அழைக்க சொல்லலாம். எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கிட்ட தெளிவாக பேசுகிறார். கடவுள் சித்தத்தை அறிந்து கொள்ள கொஞ்சம் கடினப்பட்டார். என்ன கடினப்பட்டார்? 13 வசனத்தை பாருங்க. இங்கே ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. யார் அழைக்கணும்னு நினைக்கிறார்? மோசே தான் அழைக்க நினைக்கிறார். ஆனா அவர்கிட்ட ஆண்டவருக்கு இவர் என்ன பேசுறாரு? ஆண்டவர் வேற யாரையாவது உனையதான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். நீதான் முடிச்சு போயிருக்க. ஒடுக்கப்பட்ட உணர்ந்துதான் வழி. இந்த பகுதிக்கு நான் ஒரு தலைப்பை கொடுத்தேன். கடவுளின் வழியை உணர்ந்து கொண்ட மாற்றுகிறார். கடவுளின் வழியை உணர்ந்து கொண்ட மாற்றுகிறார். என் வழியை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீ வழியினால் இருக்கிறார். அந்த பெயின் உனக்கு தெரியும். அந்த பெயின் நீ அனுபவிச்சுட்டு என் வழியை நீ புரிஞ்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக்கிறார். நம்ம கூட இருப்பேன், சப்போர்ட்டிவா கூட இருப்பேன். நிறைய வார்த்தை ஆண்டவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் செய்ய வேண்டியது உணர்ந்துவேன். உனக்கு துணையை யாரை வைப்பேன்? யாரும் ஆரம்ப வைப்பேன். நீங்கள் செய்ய வேண்டியது உணர்ந்துவேன். அது மாத்திரமல்லாமல் நீ அநேகருக்கு குறிப்பாக ஆரோனுக்கு தேவனாக இருப்பார். நீ ஆரோனுக்கு தேவனாக இருப்பார். நீ அடையாளத்தை செய்வார். இப்படின்னு சொல்லி அநேக வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. மோசஸுடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்க வாசிக்கணும்னா அப்போஸ்தலர் 7:20-38 வரைக்கும் இருக்கிற காரியம் நல்லா வாசினா மோசே அந்த என்ன சிச்சுவேஷன்ல அவர் இருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்க முடியும். மோசஸுடைய சிச்சுவேஷனை அப்பதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். மோசே தர நியாயத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் கொலை செய்து நீ அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதில்லை. என்னுடைய கரத்தினை வெளிப்படுத்தி மூலமாக வெளிப்படுத்தி நான் உங்களை உருவாக்குவேன் சொல்லி ஆண்டவர் மோசஸாக இருந்தார். புரிந்து கொள்ளும். இன்னைக்கு ஒரு பலவீனத்துல அநேக நேரங்களில் நம்மளா கோபப்பட்டு சில காரியங்களை செய்து விடுகிறோம் அல்லவா? சுய சித்தத்தினால இன்னைக்கு யோசித்து பாருங்க. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை அதனால நான் தொடர் வேதனை, அநேக போராட்டங்கள், குடும்ப வாழ்க்கை அதனால தான் அநேக போராட்டங்கள், திருச்சபை வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள். ஆண்டவர் சொல்றாங்க, உனக்கு சப்போர்ட்டிவா நான் நிற்கணும். எந்த மனிதனும் நிற்க கூடாது. சப்போர்ட்டிவா ஆண்டவர் மட்டும் நிற்க முடியும். ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருந்தால்தான் வண்ணமில்லாத காரியங்களை செய்ய முடியும். அப்பதான் அவனுடைய வழியை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய வழி தெரியுமா? ஆண்டவருடைய வழி என்னன்னு தெரியுமா? அங்க என்ன அனுபவிச்சுட்டு இருந்தாரு தெரியுமா? 34வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:34. இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளர்கள் ஆண்டவர் பயன்படுத்தும் போது சில காரியங்களை சொல்ற. இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்குமான ஒரு வார்த்தை. அவருடைய உபத்திரவத்தை நான் என்ன செய்வேன்? கூக்குரலை நான் கேட்டு இறங்கி வந்தேன். ஆண்டவர் சொல்ற. இந்த வழியை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த வழியை நீ உணர வேண்டும். குறிப்பாக மோசே நீ உணர வேண்டும். ஏனென்றால் நீ அந்த வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வழி உனக்கு தெரியும். அநேக நேரங்கள்ல வழியை உணர்ந்தவங்களை நம்ம திருப்பி திருப்பி கதைப்படுத்துகிறோமா, இல்லை ஆண்டவரை கூட சப்போர்ட்டிவா பேசுகிறோம்? இன்னைக்கு இந்த கேள்வி நான் அவர்களுக்கு இன்னும் வழியை கொடுத்து கொண்டே இருக்கிறோமா? இல்லை, ஆண்டவர் பேசுகிற வார்த்தை உனக்கு நான் எப்படி இருப்பேன்? துணையாக இருப்பேன். ஆறுமை போல இருக்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர்களுக்கு இன்றைக்கு அந்த வழியை நான் உணர்ந்ததுனால முன்னாடி நான் பேச முடிகிறது. அப்படி யார் யார் அந்த வழியில் இருக்கிறாங்களோ அவங்களை நடத்துவதற்கு அவர்களுக்கு கிருபை செய்கிறார். வழியை சொல்லலாமா? யார் யார் என்னை கூட வழியில் இருக்கிறாங்களோ, இன்னும் வழி உங்களுக்கு இல்லை. ஏன்னா நம்ம பக்கத்தில் யார் இருக்கா? நீங்க அந்த வழியை அனுபவிக்க தேவையில்லை. முதலாவது கடவுளின் வழியை உணர்ந்து கொண்ட மோசே. இரண்டாவது பகுதி நம்ம வாசிக்க கேட்கிற பகுதி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9
இந்த வார்த்தை எப்பொழுது உருவாகிறது என்று சொன்னால் 7வது வசனத்தில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலடியாரை குறித்து நமக்கு நிறைய தெரியும். 13 நிறுவனங்களில் தெரியும். அவர் பயங்கரமா ஊழியம் செய்தவர். அவருடைய அப்போஸ்தலர் பணிகள் பயணம் பயங்கரமாக நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய வேதனை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அது ஒரு வார்த்தை ரொம்ப பயங்கரமா பயன்படுத்துகிறாரு. என்னை குத்தும் சாத்தானுடைய தூதர்கள். ஒவ்வொரு நாளும் அந்த வேதனை அந்த வழியை அறிந்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் எதை உணர்ந்து கொள்ள வேண்டும், எதை புரிந்து கொள்ள வேண்டும்? முதலாவது நாம் பார்த்தோம், கடவுளின் வழியை உணர்ந்து கொண்ட மாற்றுத்திறனார். மாற்றுத்திறன் என்பது வழியிலிருந்து உருவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கடவுளின் வல்லமையை புரிந்து கொண்ட மாற்றுத்திறன். கடவுளின் வல்லமையை புரிந்து கொண்ட மாற்றுத்திறன். கடவுளின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை பவுல் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி பிலிப்பியர் பகுதி. பிலிப்பியர் நிறுவனம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை நான் முதல் கற்றுக்கொண்டது நிலைக்கொண்டை திருச்சபை. வழியில சொல்லலாமா? இதே இடத்துல இந்த 2வது சேர்ல கீழே உட்கார்ந்து நான் முன்னாடி இருந்து என்னுடைய சிறு வயது அண்ணன் கேட்டேன், தம்பி குட்டி பையன். அப்ப நான் எழுதி வைக்கிற தைரியம் இன்னும் எனக்கு ஆச்சரியம். என் நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் என்றைக்கு அந்த வல்லமை பெற்றுக் கொண்டேனோ அதே திருச்சபைக்கு என்னை யாரோ பேசுவது கலைக்கு செலுத்தினார். ராஜபாளையத்தில் இருக்கிற ஒரு பிரின்சிபால் அவர்கள் பேசின வார்த்தை இங்க இருந்து அவங்க பேசினார். அதே இடத்தில் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். இதே பிலிப்பிய வசனத்தை பேசினார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அவங்க 4 நாளைக்கு சொன்னாங்க. என் வாழ்க்கையில அது மரணம் வரைக்கும் மறக்கவே மறக்க. பவுலடியாருடைய வாழ்க்கையில அது வெளிப்பட்டது அந்த வல்லமை. அதனால தைரியமாய் சில வார்த்தைகளை சொல்கிறார். கால் நடக்க முடியாத சூழ்நிலைங்க, முகம் பார்க்க முடியாதுங்க பவுல. ஆனா அவர் எவ்வளவு உயரிய ஒரு விடுதலை கல்வியாக ஆண்டுகளின் விடுதலை கல்வியாக செயல்பட்டார் தெரியுமா? காரணம் தெரியுமா? சும்மா செயல்பட்டாரா? அவருடைய வல்லமை, ஆண்டுடைய அபிஷேகம், ஆண்டுடைய வல்லமை. அதை நாம் உணர வேண்டும். அதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படின்னு நமக்கு சொல்லிட்டார் பிலிப்பியர் நிருபத்தில் 1:21 பார்த்தீங்கன்னா, முதல் காரியம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். கிரைஸ்ட் அவர் லைஃப். 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த ஸ்திதியை நம்மிலும் இருக்க கடவுள், உங்களிலும் இருக்க கடவுள். கிரைஸ்ட் அவர் மைண்ட். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்து தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன்? எக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். கிரைஸ்ட் அவர் கோல். இப்ப நான் சொன்ன வசனம் பிலிப்பியர் 4:13, Christ our strength, I can through Jesus Christ. ஆண்டவர் அன்னைக்கு கேட்ட வசனம். நான் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். நான் இதே நம்முடைய திருச்சபையில் கீழே உட்கார்ந்து கேட்ட வார்த்தை. இந்த 4 தலைமுறைக்கு கீழே நம்ம பிரின்சிபால் பேசினாங்க. பவுலுக்குள்ள அந்த வல்லமை செயல்பட்டது. இன்னைக்கும் அந்த வல்லமை நமக்குள்ளே செயல்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை நாம் சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. ஆண்டவருடைய வல்லமை அவர்களுக்குள்ளே செயல்பட்டு அந்த வல்லமை எனக்குள்ளேயும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் மூலமாய் நமக்கு கற்றுத் தருகிறார். பவுலடியார் வாழ்க்கை மூலமாய் கற்றுத் தருகிறார். இன்னும் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். பவுலடியார் வாழ்க்கையில் நோக்கம் உள்ள ஒரு ஜெபத்தை செய்கின்ற போது தன்னுடைய வாழ்க்கைக்காக அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா புரியும். இச்சை அடக்கம் உள்ள பவுல் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு என்ன உண்டு? வாழ்க்கையிலே என்று சொல்ல வேண்டும். இந்த வசனத்தை எல்லாவற்றையும் அனுபவிக்க செல்போனை யூஸ் பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாவற்றையும் யூஸ் பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு. அதை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. நான் அதற்கு அடிமைப்பட மாட்டேன். நான் அதை ஆளுகை செய்ய வேண்டும். கூட இருக்கிற நண்பர்களுக்காக சொல்வேன், அது என்ன செய்து விடக்கூடாது.
கடவுள் ஒரு மனிதன் பயன்படுத்த ஆரம்பித்துவிட்டார். பலவீனம் ஒரு தடை அல்ல என்பதற்கு பவுல் ஒரு அருமையான ஒரு சான்றாக இருக்கிறார். கடைசியாக யோவான் 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்களுக்கு 2 வசனத்தை மாத்திரம் நான் சுட்டி காட்டி காட்டு செல்லலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எத்தனை வருஷமா அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாரா? ஆண்டு வாசலுக்கு அருகே 38 வருஷமா அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தார். கன்ஸ்டன் இருக்குதா? நம்ம யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு திருச்சபைக்கு வெளியில ஒரு நாள் நான் பசுமலை திருச்சபையில் பயர்ல இருக்கிறேன். அப்ப அவங்க என்ன பேசுறாங்க? இதை சொன்னா நான் எனக்கு உண்மையிலே பேசுனாங்களா அப்படிலாம் பேசுறேன். தம்பி முடிச்சோட வெளியில போய் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு போய் நீ என்ன போடாத, தயவுசெய்து என்ன போடாத, பணம் போடாத, அவங்க திருச்சபையில கூட்டி வந்து பக்கத்தில் உட்காரு செய்திருக்கிறோம். அநேக நேரத்தில் வெளியில போய் நான் பணம் போட அவங்க வாங்க வேண்டும், நான் கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு எனக்கு நிகராக வந்து விடக்கூடாது. இதே ஒரு பாரம்பரியம் தான் அங்கே இருக்குது. ஏன்னா அவங்க யாரும் என் பக்கத்தில் என்ன சொல்லுங்க சொல்லுங்க உட்காந்து. அப்ப அவங்க சொன்ன தம்பி உங்ககிட்ட கடவுள் பேசுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு அடுத்த வாரம் அவங்க திருச்சபையில் வந்து உட்காந்து நானே வந்து உட்கார வேண்டும், நானே தேவனை ஆராதிக்க வேண்டும், நானே பார்த்து கொண்டு அதை சென்று விட வேண்டும். அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய இறைவாழ்வை வேண்டாம் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டு நம்ம கிட்ட பேசுகிறார். யார் என்னை கொண்டு போக விடுவதற்கு அவர் சொல்றாருங்க. அவருடைய வேதனையை பாருங்க. யாரும் என்னை கூட்டிட்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. 38 வருஷமா ஒரு யூதன் பார்த்து உதவி செய்ய முடியலன்னா அப்புறம் என்ன நம்முடைய பக்தி வாழ்க்கை? நம்ம பக்தி வாழ்க்கை வாங்க என்னையும் உள்ளடக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு எதை பேசுகிறாரா? கடவுளின் வழியை அறிந்து கொண்டு மாற்றுகிறார். முதலாவது கடவுளின் பெயரை உணர்ந்து கொண்டு மாற்றுகிறார். இரண்டாவது கடவுளின் வல்லமையை புரிந்து கொண்டு மாற்றுகிறார். இப்ப கடவுளின் வழி, அந்த வே உனக்கு ஒரு பாதையை நான் வைத்திருக்கிறேன். இங்க உட்கார்ந்து உனக்கு வேலை. ஆனா அவங்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா? அவங்க அங்கேயே உட்கார வைக்கணும். அதனால 10வது வசனம். இப்ப நான் அடுத்த வசனத்தை சொல்றேன். 10வது வசனத்தை வாசிங்க. அதுல நீ கூட முடிஞ்சாரு இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ அங்கே இருக்கிறதா எங்களுக்கு நல்லது. நீ அங்க இங்க வந்துடாத, அப்பதான் நாங்க நல்லா இருக்கணும். புரிந்து கொள்ளவே இன்னும் நான் உறுதி வைத்திருக்கிறோம். எழுந்து நட. இந்த வார்த்தை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். எழுந்து நட. நான் இன்றைக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறேன். நான் அநேகர் என்னை தூக்கி விட்டதுனால ஆண்டுடைய அம்பினால் ருசித்து பார்த்தவங்க என்னை கூப்பிட்டு வந்து முன்னாடி நின்று பாட்டு பாடுவாங்க. இதை செய்து முடியும் முடியும். 5ஆம் வகுப்பு வரைக்கும் நான் மாற்றுத்திறனாளி பள்ளியில் படித்தேன். என்னால் எழுத முடியாது சொன்னா, உன்னால் அடுத்து 6ஆம் வகுப்பு படிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. உன்னால் எழுத முடியாதுன்னு சொன்னாங்க. ஸ்கிரைப் வச்சு தான் எழுத முடியும். ஆனால் 5ஆம் வகுப்புல என்றைக்கு ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சு. ஆண்டவரை நான் எழுதி நடக்க உதவி செய்வார். நான் எழுதுவேன். நான் பெயிலானாலும் பரவாயில்ல. 6ஆம் வகுப்புல எனக்கு ஸ்கிரைப் வேணான்னு சொல்லி நான் 4 கேள்வி எழுதினாலும் அந்த பாஸ் ஆக போதும். உங்களுக்கு சாட்சியாக நான் சொல்லுகிறேன். 12ஆம் வகுப்புல படிக்கவே முடியாத ஒரு பையன் ஆண்டவர் 900க்கு மேல மார்க் எடுக்க வைத்தார். எப்படி? கடவுளின் வழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்றைக்கு ஊழியத்திற்காக கடவுளிடம் அர்ப்பணித்தேனோ அன்றைக்கு என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஒவ்வொன்றாக சந்திக்க ஆரம்பித்தார். 12ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார். 6 பிள்ளைகள் இருந்தாங்க. எங்க அம்மா அதை எப்படி? ஆனா கடவுள் உதவி செஞ்சார், நடக்கிறார். இன்னைக்கு
ஏன் நாம் அமர்ந்து இருக்கிறோம்? இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு இயலாமை வச்சுதான் குறைவை நம்ம பேசுறோம். இந்த உலகத்துல இயலாமை என்பது எல்லா மனிதர்களையும் இருக்கிறது, எல்லா மனிதர்களையும் இருக்கு. அவங்களுக்கு உடல்நலனாக இயலாமை இருக்கலாம். இன்னைக்கு அனைத்து மனிதர்களையும் உள்ளளவில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க, எழுதி நடக்க முடியாத நிலைமை. சில காரியங்கள் அப்படி உட்கார வச்சிருக்க என்ன தெரியுமா? சில காரியங்களை நான் யோசிக்கிறேன். சாதி பிரிவினைகளை உட்கார வைத்து இன்றைக்கு திருச்சபை மாற்றம் வர வேண்டும். ஏன் இந்த லாக்டவுன், ஏன் இந்த கொரோனா பரவுறது? இப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஏன் கேளுங்க, எல்லாரும் இருக்க பாருங்க. சும்மா சொல்லுங்க, சமூக இடைவெளி தனித்தனியா. இந்த பிரிவினை நம்மை பிரித்து வைத்திருக்கிறது, எழுதி நடக்க முடியாமல் வைத்திருக்கிறது. பெண் அடிமைக்கணும் பார்த்தோட உத்தரப்பிரதேசத்துல நடந்த காரியத்தை பார்த்தோட நம்மளால எழுதி கேட்க முடியலையே. அன்றைக்கு விஷயங்கள் சமூகத்தில் மாற்றம் கொடுத்தாரு. வாழ்றது 4 நாள் அந்த கட்சி வாழ்ந்தாங்க. சொல்லுங்க, எப்படி வாழணும்? கட்சி வாழ்றது 4 நாள். நான் ஒரு சின்ன கவிதை எழுதி ஒரு என்னுடைய 10th படிக்கும்போது என்னுடைய மெசேஜ் தாங்க பட்டர்ஃப்ளை லிவிங்ஸ் கொஞ்ச நாள் தான், ஆனால் பிறரை கவர்ந்திருக்கின்ற வாழ்க்கை. நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாளாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமா நான் வாழ வேண்டும். அதே போல மூட பழக்க வழக்கங்கள் திருச்சபையில் இருக்குதுல்ல, பாரம்பரிய கட்டுகள் இருக்குதுல்ல, மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு அது நம்மை அழித்து விடுகிறது. 3 காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார். கடவுளின் வழியை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, கடவுளுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக கடவுளுடைய வழியை புரிந்து கொள்ள வேண்டும். பெயின், பவர், வே, இதுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம். இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். அது ஒரு சரணத்தை மாத்திரம் நாங்கள் பாடலாக சொல்லி ஆசைப்படுவோம். துணிந்து எழுந்து இந்த உலகத்திற்கு நாம் இடையூறாக இருக்கிறதா கடைந்து தடையாக